ஹாய் ஹலோ திஸ் இஸ் எஸ்கே ஃப்ரம் திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைப்படைப்பாளர்கள் 2025 பெருமின்று வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்டான தொகுத்து வழங்குவது நானுங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 75. சிறப்பு நிகழ்ச்சியாக பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ள சுமை தாங்கி அறக்கட்டளை மைய குழந்தைகள் கதை சொல்ல போறாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வரவேற்போம். இந்த எபிசோட்ல கண்டிப்பா உங்க குழந்தைகளும் இந்த மாதிரி சொல்லலாம்னு நினைச்சாங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றத சொல்லிடுங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடு உள்ள போலாம். இப்ப கதையில வர பாப்பா பேர் என்னன்னு தெரியுமா? பேரு பவ்யா. அவங்க சுமை தாங்கி அறக்கட்டளையில் இருந்து கதை சொல்ல வராங்க. அவங்க தான் அந்த சுமை தாங்கி அறக்கட்டளையில் இருந்து தான் கதை சொல்ல வராங்க. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. அவங்க படித்த கதை, பவ்யா படித்த கதையே சொன்னாங்க. சரி வாங்க நம்ம கதை கேட்க போகலாம். என் பேர் பவ்யா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சுமதாங்கி அறக்கட்டளை பெரும்பாக்கம். நான் டியூஷனில் படிக்கிறேன். இது படிக்கிற கதை ஒரு ஊரில் படித்த கதை. ஒரு ஊரில் அதியமானோ ஔவையாரோ இருந்தாங்க. அதில் ஔவையார் சொன்னாங்க, இந்தமாரி மக்களுக்கு இந்தமாரி இது சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அதியமான் சொன்னார், நல்லது தான் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்தாரு. அது வேண்டான்னு சொன்னாங்களாம். இது தங்கக்காரனை தர வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். ஔவையார் வேணான்ட்டாங்களாம். ஔவையார் வேணா, அவங்க ஏன் வேண்டாம்? தங்கம், ஸ்டீலு எல்லாம் இந்த மாதிரி வேணான்னாங்க. ஔவையார் வேண்டாம். ஔவையார் என்ன கொடுத்தாங்க? அதியமான் ஔவையாருக்கு ஒரு ரவுண்டா இருக்கும், அது பேர் நெல்லிக்காய். சரி சொல்லு, பரவாயில்ல. நெல்லிக்காய். இது நான் நீ சொல்லு. அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தாருன்னு சொல்லுங்க. நெல்லிக்காய். அதியமான் ஔவையாருக்கு கடைசியா ஒரு நெல்லிக்கனி கொடுத்தாரு. அது ஔவையார் என்ன பண்ணாங்க? அதியமான் நெல்லிக்காய் ஒன்று கொடுத்தாரு ஔவையாருக்கு. அவங்கள வேண்டா அப்படின்னு சொன்னாராம். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு, அது நீ உயிர். ஔவையார் வேணான்னு சொன்னாராம். அவங்க சொன்னாங்க, இந்தமாரி நெல்லிக்காய் உனக்கு தான் உயிர் வாழ கொடுக்கறதுக்கு அப்படின்னு. நம்ம பவ்யா ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்கள வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கதை சொல்ல வர தம்பி பேர் என்னன்னு தெரியுமா? செழிகன். அவர் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாரு. அவர் யூடியூப்லேருந்து பார்த்து கதை சொல்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க கதை கேட்க போவோம். என் பேர் செழியன். நான் 7வது நான் படிக்கிறேன். நான் பெரும்பாக்கத்தில் இருக்க சுமை தாங்கி அறக்கட்டளை ட்ரஸ்ட்லேருந்து டியூஷன் சென்டர்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ நான் யூடியூப்லேருந்து பார்த்த கதையை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் யானை கும்பல் இருக்கும். அதில் ஒரு கர்ப்பிணி யானை ஒன்று இருந்தது. அந்த கர்ப்பிணி யானை ஒரு நாள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டுன்னே இருந்ததா. அங்கே ஒரு சிங்கம் வந்துச்சு போல. அங்கே இருந்த யானை கும்பல் எல்லாம் அப்படியே ஓடிச்சு. அது எங்கன்னே தெரியல. அது அவங்களோட யானை கும்பலை அப்படியே தேடினே இருந்ததா. தேடினே அப்படியே ஒரு நகரத்துக்குள்ளே வந்தது. அந்த நகரத்தில் இருந்த 2 பேர் அவங்க அந்த யானையை கொல்ல, அவனுக்கு இந்த கர்ப்பிணின்னு தெரியாது. யானையை கொல்ல ஒரு அன்னாச்சி பழத்தில் விஷத்தை கலக்குறானுங்க. இது தெரியாத யானை அந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட்ருது. சாப்பிட்டுட்டு அந்த ஊர் ரோட்டுலேயே அது இறந்துடுது. இறக்கும் போது அதோட குட்டி அப்படியே போட்டு போயிடுது. இதை தெரியாதவனுங்க ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காரு. அதை அப்படியே ஊர் ஃபுல்லாக அவர் சொல்லி அந்த நாட்டாம இனிமேல் இந்த ஊரில் தான் இந்த குட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால இனிமேல் அந்த குட்டியை அவங்க தான் வளர்ப்பாங்க. இது இதே மாதிரி ஜாலியாக போயின்னு இருக்கும் போது இது கொஞ்சம் வளர்ந்துச்சு. அந்த யானை பேர் பிட்டு. அதனால அவங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்கும். இப்போ அவங்க ரொம்ப பெரியவங்களாயிடுவாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு சகதிக்குள்ளே மாட்டிப்பாங்க.
இது தெரியாத யானை அவங்க 2 பேரை போயிட்டு காப்பாற்ற முயற்சி செஞ்சுன்னே இருக்குமா. அதனால என்ன ஆகும்னா அவங்க 2 பேரும் அந்த இது உள்ளே அப்படியே முழுங்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்ல அந்த யானை தும்பிக்கையை வச்சு அப்படியே அந்த ஒரு குச்சி எடுத்துன்னு ஒரு மூங்கில் பெரிய குச்சி எடுத்துன்னு அவங்க 2 பேரையும் அந்த டெஸ்ட்ல அப்படியே தூக்கி காப்பாத்துது. இது 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 தெரிஞ்ச அவங்க 2 பேரும் அந்த யானை கிட்ட மனசுட்டு அழுகுறாங்க. எப்படி உன்னோட அம்மாவை நாங்கள் தான் கொன்னோம், ஆனால் நீ என்னோட 2 பொண்ணையும் காப்பாத்திருக்கியே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அழுதுன்னே இருக்கும்போது எல்லா ஊர் மக்களும் வந்துடுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் இது தேவையா, இது எங்கேயாவது இருந்திருக்கோம்ல அப்படின்னு எல்லாரும் அவங்கள திட்டினே இருப்பாங்க. நம்ம செழியன் தம்பி ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார்ல. யானை கும்பல், அதாவது யானை கும்பலில் ஒரு ப்ரெக்னென்ட் யானை, அதாவது கர்ப்பமாக இருக்கிற ஒரு யானை, அவங்க அதை வச்சு ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாரு நம்ம செழியன் தம்பி. அவர் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் டைம் அவர் ஓனாகவே கதை சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். யூடியூப்லேருந்து பார்க்காம நீங்களே ஓனாக ட்ரை பண்ணுங்கள் செழியன். சரி, நம்ம செழியனுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம். இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேர் கிறிஸ்டினா மெர்சி. அவங்க பெரும்பாக்கத்தில் இருக்க சுமை தாங்கி அறக்கட்டளை மைய குழந்தைகள் கதை சொல்லல்கள் அப்படின்ற எபிசோட், அதாவது நம்ம எபிசோட்ல தான் கதை சொல்றாங்க. சரி வாங்க, அவங்களோட கதை எப்படி இருக்கு ஏது இருக்கு அப்படின்றத கேட்போம் வாங்க. My name is Christina Mercy. I am 4th standard. சுமை தாங்கி அறக்கட்டளை 91 டியூஷன் சென்டர். நான் படிச்ச கதை, ஒரு ராஜாவோ ஒரு குதிரையோ போயின்னு இருந்தாங்களாம். அப்போ கீழே ஒரு நாய்க்குட்டிய அடிபட்டு இருந்துச்சான். அந்த ராஜா பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டிய அந்த குதிரை மேல ஏத்தின்னு போனாராம். அந்த ராஜா அந்த நாய்க்குட்டிய ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டாராம். அந்த ராஜா அந்த குதிரைய நீ நல்ல குணம், நீ அந்த நாய்க்குட்டிய ஏத்தின்னு போறதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கிறிஸ்டினா மெர்சி ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கதை சொல்ல வர பாப்பா பேர் என்னன்னு தெரியுமா? பேரு தன்ஷிகா பாப்பா. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களாம். அவங்க பெரும்பாக்கத்துலேருந்து சுமை தாங்கி அறக்கட்டளையிலேருந்து கதை சொல்ல வராங்க. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வாய்ஸ் சான்றோர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாய்ஸ் குழந்தை வாய்ஸ் புல்லாங்குழல் மாதிரி இருக்கும் அப்படின்றது. இது அன்ஷிகா வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. அவ்வளோ அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. அவங்க சிங்கத்தை வச்சு, மான் வச்சு, யானை வச்சு தூங்குறது எல்லாம் அழகாக இருந்தது. சிங்கத்தோட ரொட்டீனே ஒரு கதையில் ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாதுங்க, ஒரு 2 மினிட்ஸ் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக சொல்லியிருந்தாங்க. கேளுங்களேன், ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு சிங்கம், அந்த காட்டுல யானை புலி அதெல்லாம் இருந்துச்சா. அந்த சிங்கம் ரொம்ப பசியாயிருச்சா. அங்க ஒரு மானு புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சா. அந்த மானு கிட்ட போகும்போது அந்த மாமு அலறி ஓடிடுச்சா. அடுத்தது கையில யானை கடிச்சிச்சா, அந்த யானை சாப்பிட்டுச்சா. அடுத்தது சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு சிங்கம், அந்த காட்டுல யானை புலி அதெல்லாம் இருந்துச்சா. அந்த சிங்கம் ரொம்ப பசியாயிருச்சா. அங்க ஒரு மானு புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சா. அந்த மானு கிட்ட போகும்போது அந்த மாமு அலறி ஓடிடுச்சா. அடுத்தது கையில யானை கடிச்சிச்சா, அந்த யானை சாப்பிட்டுச்சா. அடுத்தது சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பண்ணுச்சு? நம்ம தன்ஷிகா ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்கள்ட்ட மனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தந்தானே தந்தானே தன்னானே போடு, தந்தானே தந்தானே தன்னானே டங்கு டக்கா ஸ்ரீ,
ஜங்கு சிக்கா ஃப்ரீ இந்த கூத்தாடி புகுறத கேளுவெந்தான் போனங்க நானி வேஷமிட்டு வந்தேங்க டங்கு டக்கா ஃப்ரீ ஜங்கு சிக்கா ஃப்ரீ. இப்போ கதையில் வர்றது யாருன்னு தெரியுமா? நம்ம பெரும்பாக்கத்துல இருந்து ஹரிஹரன்னா கதையில் வர்றாரு. ஆனால் அவர் 8th தான் படிக்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரும்பாக்கத்துல இருந்து ஹரிஹரன் கதை சொல்ல வராரு. சரி வாங்க நம்ம கதை கேட்க போலாம். என் பெயர் ஹரிஹரன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சுமை தாங்கி அறக்கட்டளை டியூஷன் சென்டர் பெரும்பாக்கம். ஒரு ஊர்ல ஒரு மான் இருந்துச்சான். அந்த மான் புத்திசாலி மான். அந்த மானுக்கு ஒரு நாள் காட்டுக்குள்ள புல்லு சாப்பிட போயிடுச்சான். ஒரு சிங்கம் பார்த்துதான். சிங்கம் இதை வேட்டையாடலன்னு பார்த்துன்னு போது மான் பார்த்துச்சான். மான் பார்த்து அங்கேயே நின்று போது சிங்கம் சாப்பிட வந்துச்சான். அப்போ மான் சொன்னிச்சா, அங்க கல்லு பெரிய பாறைக்கு பின்னாடி பண்ணிக்குது, அதை போய் சாப்பிட்டுன்னு மான் சொச்சான். அதுக்கும் சிங்கம் போய் பார்த்துதான். அது சிங்கம் பார்த்த பிறகு இல்லையா மான் தப்பிச்சு ஓடிச்சான். அதனால அது பேர் புத்திசாலி மான். 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறது நம்ம ஹரிஹரன். அவர் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார். பெரும்பாக்கத்துல இருந்து அழகா எடுத்திருந்தாங்க. நம்ம வனத்து பூச்சிகளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கதையை எடுத்துட்டு வரீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்கிறான்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி ஹரிஹரனுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவர் மேலும் மேலும் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு ஹரினிஸ்ரீ. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. அவங்க கதை சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால நம்ம அவங்கள வரவேற்போம். 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. நம்ம பெரும்பாக்கத்தில் இருக்க சுமை தாங்கி அறக்கட்டளையில இருந்தா கதை சொல்ல வராங்க. அந்த தங்கச்சி நம்ம ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தீங்க. தங்கச்சி வாங்க நம்ம கதை கேட்க போவோம். மை நேம் இஸ் அனிஷ்டி. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பெரும்பாக்கம். இது என்னோட சொந்த கதை. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்கா பார்த்து பண்ண போச்சான். அந்த காக்கா இன்னொரு காக்காவை கூட்டிச்சப்பா அவன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னு சொல்லிச்சான். அதுக்கு நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன், ஏன்னா நீ ரொம்ப கெட்ட காக்கா, உன் கூட சேர்ந்தா எனக்கு நல்லதே வராது அப்படி சொல்லிச்சான். அதுக்கு சரிப்பா நான் போறேன் அப்படி சொல்லிச்சான். அதுக்கு சிங்கம் எங்க போற கேட்டா சோகமாக போச்சான். எங்க போறேன்னு கேட்டுச்சு சிங்கம். அதுக்கு என் கூட யாருமே ஃப்ரெண்டா ஆக மாட்டாங்க, அதனால நீ என் ஃப்ரெண்டா இருக்கிறியான்னு கேட்டாங்க. சரி நான் உன் ஃப்ரெண்டா இருக்கிறேன்னு சொன்னாங்க. பெரும்பாக்கத்திலிருந்து நம்ம அருணிஸ்ரீ ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். இப்போ கதை சொல்ல வர அண்ணா எங்கேருந்து வராருன்னா, அவங்க பெரும்பாக்கத்தில் இருக்க சுமை தாங்கி அறக்கட்டளையிலிருந்து கதை சொல்கிறாங்க. அவங்க காமேஷ் பேர். அப்புறம் அவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அதனால நான் அண்ணான்னு கூப்பிடுறேன். ஸோ அவங்களோட கதையை நம்ம வரவேற்போம். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கதை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஹாரர் த்ரில்லர் எல்லாத்தையுமே கலந்த மாதிரி ஒரு கதை இருக்கும். சின்னதாக தான் இருந்தது, செம்மையாக இருந்தது கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஹாஸ்பிட்டலில், அந்த ஹாஸ்பிட்டல் அப்புறம் நர்ஸ் காயத்ரி அதெல்லாம் வச்சு அழகாக கதை சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க கதை கேட்க போகலாம். என் பேர் காமேஷ், 9th ஸ்டாண்டர்ட் பெரும்பாக்கம் சுமை தாங்கி அறக்கட்டளை டியூஷன் சென்டர். ஒரு ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சான். அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே பழைய வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து மனநோயால் ஒரு நாள் அதுக்குள்ள போய் பார்த்தாராம். பார்க்கும்போது அந்த கண்ணாடியில அவர் முகம் தெரியலையாம், வேற யார் முகமும் தெரிஞ்சான். அதுல அந்த வாய் மட்டும் சிரிச்சு நின்ச்சான், கண்ணு அழுதுச்சான், மூக்கில் ஒரு கோடு இருந்துச்சான். அதுல பார்த்தோன்னையும் அது அந்த முகம் அப்படியே அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சோமா. அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர் காயத்ரின்னு அவங்க போய் பார்த்தாங்களா அங்கே என்னதான் நடக்குதுன்னு. அவங்க பார்த்ததுல அவங்க முகம் தெரியலையா, அதே மாரியே வேற முகம் தான் தெரிஞ்சிச்சான். அப்புறம் அந்த முகம் அவங்களை ஃபாலோ பண்ணிச்சான். அவங்க வேற எந்த கண்ணாடி பார்த்தாலும் அந்த முகமே தெரிஞ்சா, அவங்க முகம் தெரியலையா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணாடியில் இருக்கிற முகம் மாரியே அவங்க முகம் மாற ஆரம்பிச்சான். அவங்க ஒரு நாள் போன்ல போட்டு பார்த்தாங்களாம் அந்த மாரி. அங்க ஒரு நாட்டிய கிளாஸ் நடந்துச்சான். அப்போ லாஸ்டா முடிஞ்சிட்டு போகும்போது அந்த நாட்டிய கிளாஸ்ல லாஸ்டா கண்ணாடியை பார்த்துருந்த ஒரு பொண்ணு தலையில ஃபேன் வீந்து வாய் சிரிச்சு மூக்குல ஃபேன் கேச்சு அப்படியே அந்த கண்ணாடிக்குள்ள போய் அந்த பொண்ணை அடிஞ்சிட்டாலாம். அதுல இருந்தா அந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சான்.
சிந்திக்கு தூண்டுங்கள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்கு தூண்டுங்கள் துளியும் உங்கள் என்னும் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். சிந்திக்கு தூண்டுங்கள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்கு தூண்டுங்கள் துளியும் உங்கள் என்னும் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். கதை கேட்டு முடிச்சிட்டிங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. சரி, நம்ம காமேஷ் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார்ல, அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவர் மேலும் மேலும் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு வர்ஷன். அவர் வந்து நம்ம ஃபாரஸ்ட்ல இருக்க ஒரு 3 விலங்குகள் நண்பர்களா இருக்கிறதும் ஒரு மலையில திருவிழா நடக்கிறதையும் அதையும் வச்சு ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அந்த தம்பி. ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்டாண்டர்ட்ல அவ்வளோ அழகா யோசிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் தாண்டி அவர் வந்து பண்ணியிருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. சரி, வாங்க அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னா அவரோட கதை கேட்கணும். வாங்க கதைக்கு போவோம். பேர் வர்ஷன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சுமதாங்கி அறக்கட்டளை பெரும்பாக்கம் டியூஷன் சென்டர்ல படிக்கிறேன். அடர்ந்த காட்டுல நரி, மான், ஓநாய், வரிகுதிரிக்கெல்லாம் நண்பர்களா இருந்துச்சான். அப்போ ஒரு சிறு தந்து எங்க மலையில ஒரு திருவிழா நடக்குது, அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ எல்லாருமே ஒரு படகுல போனாங்களாம். அப்போ திடீர்னு இது காற்று வீசியது. அப்போ படகு ஒரு பக்கமா சாய்கிறது. அப்புறம் எல்லாருமே ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ அவங்கள எல்லாருமே ஒரு முதல்ல பாத்துச்சான். பார்த்து டே பசங்களா எங்க போறீங்கன்னு கேட்டான். அப்போ என் முதுகில் ஏறி கொள்ளுங்க, கரையில் விடுகிறேன்னு சொல்லிச்சான். அப்போ நிறைய சொல்லிச்சான், ஐயா முதலையாரே உங்கள் திட்டம் எனக்கு புரிந்து விட்டது அப்படின்னு சொல்லிச்சான். என்ன திட்டம்னு கேட்சாது. நீங்க முதுகில் ஏற்றி கொண்டு அடிச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிச்சேன். நம்ம வருஷன் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார்ல, அவர் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவர் மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வெற்றி செல்வன் தம்பி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க வந்து பெரும்பாக்கத்தில் இருக்க சுமைதாங்கி அறக்கட்டளை டியூட்டர்ட் சென்டர்லேருந்து கதை சொல்ல வராங்க. ஸோ அவங்க வந்து எப்படி கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. வெற்றி செல்வன். எத்தனாவது படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். எங்க இப்ப இருந்து பேசுறீங்க? சுமதாங்கி அறக்கட்டளை டியூஷன்ல பெரும்பாக்கம் டியூஷன். வெரி குட். கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல முயலும் ஆமையும் இருந்துச்சான். அவங்க 2 பேருக்கும் ஓடுற போட்டி வந்துச்சான். முயல் குடு குடுன்னு ஓடி நினைச்சான். ஒரு மரத்தட்டில கேரட்லாம் இருந்துச்சான். அது சாப்பிட்டு நினைச்சான். அப்ப ஆமை சீக்கிரமா போயினே இருந்துச்சான். மலை உச்சிக்கு போய் ஆமை ஜெயிச்சு. நம்ம வெற்றி செல்வன் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தார்ல, அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். அவர் மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா? பேரு வைஷ்ணவி. அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. சரி, வாங்க நம்ம கதை கேட்க போகலாம். என் பேர் வைஷ்ணவி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இங்கே சுமைதாங்கி ட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறேன். இது வந்து என் சொந்த கதை. ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்ததான். அந்த சிங்கம் சொல்லிச்சான், நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு. அப்போ அந்த சிறுத்தை வந்து சொல்லிச்சான், இல்லை நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு. அப்போ அந்த முயலும் மானும் சொன்னாங்களாம், இல்லை நாங்கள் ஒரு போட்டி வைக்கிறோம், அதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னுச்சான். அப்போ சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கும் ஒரு போட்டி வச்சாங்களாம். அந்த போட்டி பேர் வந்து ஓட்டப்பந்தயமா. அந்த ஓட்டப்பந்தயத்தில் சொன்னாங்களாம், மானும் முயலும் சொன்னாங்களாம், இந்த காட்டை யார் ஃபர்ஸ்ட்டு சுற்றி வரீங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு. அப்போ இந்த சிங்கமும் சிறுத்தையோ ஓடினாங்களாம்.
ஓடும் போது சிறுத்தை தான் வின் பண்ணிச்சான். அப்போ முயலும் மானம் சொன்னாங்களாம் சிறுத்தை தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தது, அதனால இந்த காட்டுக்கு சிறுத்தை தான் ராஜா அப்படின்னுச்சான். அப்போ அந்த சிங்கம் இதை ஒத்துக்கவே இல்லையா, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்ட்டு போட்டி போட்டுட்டே இருந்ததான். அப்போ பெரிய ஒரு யானை வந்துதான். யானை வந்த உடனே எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க. சிங்கமோ பேசின சிங்கம் கூட பயந்து ஓடிச்சான். அப்போ அந்த சிறுத்தை மட்டும் வந்து நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, நீ யார் இங்கே வர போ அப்படின்னுச்சான். அப்போ அந்த யானை சொல்லுச்சான், நீ யார் என்ன சொல்றதுக்கு, நான் தான் இங்கே உங்க எல்லாரோடைய பெரிய உருவம் கொண்டவன், வரியா நம்ம போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த யானையை சொல்லுச்சான். அப்போ திரும்ப முன்னாடி வந்து முயலும் மானம் சொன்னாங்களாம், நீங்களுக்கு உங்க 2 பேருக்கும் இப்பதான் போட்டி வச்சேன், சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும். அப்போ திரும்ப உங்களுக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன் வாங்க அப்படின்ட்டு ஒரு போட்டி பேர் கேட்டாங்களாம் சிறுத்தையும் யானையும். அப்போ அந்த போட்டி சொன்னாங்களாம், திரும்பவும் உங்களுக்கு அதே போட்டி வைக்கிறேன் அப்படின்னோடனே இந்த யானை கேட்டுச்சா, எனக்கு தான் அந்த போட்டி பேரே தெரியாது, என்னான்னு சொல்லுங்க அப்படின்னதுக்கு, ஓட்டப்பந்தயத்தையே நான் வைக்கிறேன், யார் முதல்ல ஓடி வரீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா அவங்க மட்டுமே தான் இந்த காட்டுக்கு ராஜா, அதை தவிர தகராறு பண்ணவே கூடாது அப்படின்னாங்களாம். அப்போ இவங்க 2 பேரும் ஓடுவாங்களாம். ஓடினே இருக்கும் போது இந்த சிறுத்தைக்கு வந்து திடீர்னு பயம் வந்துச்சான், இது வந்து நம்மளோட பெரிய உருவம் வச்சிருக்கே, நம்மள எப்படியோ வின் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த சிறுத்தையோட தன்னம்பிக்கையை விட்டுச்சான். யானை சொல்லுச்சான், நான் தான் பெரிய பலசாலி, பார்க்கலாமா அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சான். ஓடிட்டே இருக்கும் போது இந்த யானை வந்து பட்டுன்னு சிறுத்தையை அடிச்சு கீழே தள்ளிச்சான். இப்போ இந்த சிறுத்தை ஞாபகம் வந்துச்சான், நம்ம சிங்கத்தையே ஜெயிச்சோமே, அப்போ இந்த யானை ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ட்டு அது மேலே நம்பிக்கை கொண்டு ஓடி வந்துட்டே இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து வின் பண்ணிச்சான். அப்போ இந்த ரிட்டர்ன் முயலும் மானம் சொன்னாங்களாம், இந்த காட்டுக்கு நீ மட்டுமே தான் ராஜா அப்படின்னாங்களாம். நன்றி. நம்ம வைஷ்ணவி நம்ம பெரும்பாக்கத்தில் இருக்க சுமை தாங்கி அறக்கட்டளையில் இருந்தாலும் அவங்க ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா நம்ம வண்ணத்து பூச்சிகள் அவங்களுக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணி அதை வந்து அவங்களோட வாய்ஸை நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி வந்து உங்களோட பசங்களும் இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, உங்கள் கதையை இப்படி தெரிய வரணும், நல்ல கதை வச்சுருக்காங்க அப்படின்னாலும், உங்கள் பையன் கதை சொல்லணும்னு ஆர்வமாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வண்ணத்து பூச்சிகளை சேரலாம். நீங்கள் வந்து அதை அடைஞ்சா ஒரு பொக்கிஷத்தை அடைஞ்சா மாதிரி. இந்த எபிசோட் ரொம்ப அற்புதமாக போச்சுன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட பெரும்பாக்கத்தில் இருக்க சுமை தாங்கி அறக்கட்டளையிலேருந்து நம்ம கதை சொன்ன நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தீங்க. சரி வாங்க இந்த எபிசோட முடிச்சுப்போம். திருமதி அமலா தாமஸ் நினைப்படைப்பாளிகள் 2025 பெருமிடன் வணங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குது நான் உங்கள் ஸ்ருதிகீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 75. இது வந்து ரொம்ப அற்புதமாக போன எபிசோட். சரி ஓகே, இந்த நியூ இயர் வேறு வரப்போகுது, மேரி கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு, இப்போ தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. சரி வாங்க உங்கள் எல்லாருக்குமே பிலேட்டட் கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ருதிகீர்த்தி. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய் பாய். அந்தரத்தில் பறக்கத்தான் ஆசையாயிருக்குது, அதுக்கு தியானம் பண்ணணும்னா யோசிக்க சொல்லுது. ஆசையாயிருக்குது ஒரு போற்றும் பிள்ளையாக உலா வரத்தானே. ஆசையாயிருக்குது அள்ளி அள்ளி தட்டிங்கதான். ஆசையாயிருக்குது குண்டு சட்டி உடம்பு போடும்னு எண்ணம் வந்து தடுக்குது. ஆசையாயிருக்குது ஒரு போற்றும் பிள்ளையாக உலா வரத்தானே. ஆசையாயிருக்குது அள்ளி அள்ளி தட்டின்னத்தான். ஆசையாயிருக்குது குண்டு சட்டி உடம்பு போடும்னு எண்ணம் வந்து தடுக்குது. ஆசையாயிருக்குது ஒரு போற்றும் பிள்ளையாக உலா வரத்தானே. ஆசையாயிருக்குது எல்லாரும் போல நானும் படிக்கத்தானே. ஆசையாயிருக்குது புத்தகத்த பார்த்தாலே புத்தி உறங்கி போகுது. ஆசையாயிருக்குது ஒரு போற்றும் பிள்ளையாக உலா வரத்தானே. ஆசையாயிருக்குது
நினைச்சிக்கோ, எண்ணத்தை உயர்வாய் வச்சுக்கோ, எதற்கும் மஞ்சே என சொல்லிக்கோ, தேவைய மட்டும் ஆசையாக்க பழகிக்கோ, ஆசையெல்லாம் தேவை என்பதை மறந்துக்கோ. ஜாலி, ஜாலி. ஆசை ஆசையா இந்த மாமா தேவையான எண்ணங்களை தேர்ந்தெடுக்க. ஆசை ஆசையா இருக்குது. ஆசை ஆசையா இருக்குது. ஒரு போற்றும் பிள்ளையாக உள்ளா வரத்தானே. ஆசை ஆசையா இருக்குது. ஆசை ஆசையா இருக்குது.